எல்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்தாங்க இல்ல. இம்புட்டு பெரிய தீய தண்ணி வண்டி இல்லாம அமைத்து பெரிய விஷயம் தான்டா. பின்ன அந்த பயவுள்ள காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுனே. ஒண்ணு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா. அப்புறம் இது வெட்டி சாமிக்கு வைக்கணும். இது என்னோட கரும்பு, மறந்துடக்கூடாதுன்னு. காட்டுல நீ விழுந்து சாகு. அது ஒண்ணுதான் உனக்கு வழி. உன்னோட தண்ணி வண்டி வந்திருக்கேன். நீ சொல்லித்தான் கஷ்டம் தெரியணும்னு இல்ல, நான் கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன். போலாம் வா. கற்பனா கற்பனா சீக்கிரம் வாங்க, உங்க கார் பத்திட்டு எழுதுங்க. எரியுது உங்க காடா? எரிய வச்சதே நான் தான். 60 ஏக்கர் காட்டை எழுதி வைக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா சொன்னாரு. இப்ப 60 ஏக்கர் சாம்பல் தான் எழுதி வைக்க முடியும். ஊர்ல உங்க காத்துப்படாது கால்படாதுன்னு சொன்னாங்க. உங்களே வர வச்சுட்டு பாத்தீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இந்த வீரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இந்த வீரத்தை கொடுத்தது உங்க காதல். தப்பு பண்ணிட்டு மணி. வீரத்துக்கும் முட்டாத்தனுக்கும் ஒரு படிதான் வித்தியாசம். நீ படுறது முட்டாத்தனம். எங்க போறீங்க? நீ பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். விடு. இருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் எதனால சிவன் என்ன எங்க வேலை பாரு.
கேளுங்க. இந்த தீய தண்ணியால அணைக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தயவு செய்து என்னை நம்பி எல்லாரும் பின்னாடி வாங்க. வாங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண தான் முடியும். தயவு செய்து என்னை நம்பி எல்லாரும் பின்னாடி வாங்க. ஐயா நீங்க அதை சொல்லு. உங்க கையால இந்த ஊர் தப்பிக்கிறோட அழிஞ்சே போடுங்க. நீ போறாங்க சண்டை போடுறதுக்கு இது ஒரு நேரம். நான் சொல்றது கேளுங்கடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும் எப்படி வாங்க. அணைக்க முடியல. எங்களை எங்க இந்த தீய ஒரு தண்ணியால அணைக்க முடியாது. நான் சொல்றது நம்புங்க. இந்த தீயால அணைக்க முடியும். என்னப்பா செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். என்ன செய்யணும்? வாங்கம்மா. ஒரு பொம்பளை தைரியமா போற, நீங்களா ஆம்பளைங்க தானே, போங்கயா. நீ பக்கத்துல வந்துருச்சு. சீக்கிரம் வண்டி பின்னாடி ஏறியா. ரெடியா சீக்கிரம். பிடிச்சாலும் வர்ற உஷ்ணத்துல எல்லாமே தானாவே பட்டிங்க. தெரியல சொன்னது செய்யுங்க. நம்ம எல்லாத்தையும் மொத்தமா முடிவு பண்ணிட்டா. எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு வேலையை பாரு. நீ பக்கத்துல வந்துருச்சு. உனக்கு நடக்க தப்பிச்சு ஓடிக்கோ. ஓடு ஓடு ஓடு. ஊரையே நடுக்காட்டுல நிக்க வச்சு என்ன விளாண்டு இருக்கியா? ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான். வாங்கயா போலாம்.
எப்படியோ ஒரு வழியா இந்த ஊரை காப்பாத்தினாலப்பா. தமணி தமணி என்ன என்னடா என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு? நான் வந்துட்டேன்ல. ஒரு நிமிஷத்துல என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. எப்ப என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அப்ப என்ன செத்து போயிட்டேன். என்னம்மா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல? இங்க பாரு, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ பண்ணது சரின்னு சொல்லிட்டு நானும் கூட இருந்தேன்னா நம்மளோட சேர்ந்து இந்த ஊரே எரிஞ்சு போயிருந்திருக்கோம். புரிஞ்சுக்கோ. சரி சரிம்மா. நீ ஊரை காப்பாத்தின, உன் டியூட்டியை தான் செஞ்சிருக்க. அதுக்காக டேய், அந்த கழகத்துக்கு வெளில போடுங்கப்பா. பெருசு நீ நானும் உசுரோட இருக்கிறதே வரலதான். வா இப்படி. உனக்கு சொல்ல வேண்டிய சவாசெல்லாம் ஊர்க்காரங்க எனக்கு சொல்றாங்க. கரும்பு காடு போனதை பத்தி கவலை இல்லை, அது 10 நாள்ல முளைச்சிடும். ஆனா என் காட்டுல 10 நெத்தி ஊரே அழிச்சிருந்தா அந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் கழுவுறது? ரொம்ப நன்றிப்பா. இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான். ஆனாலும் பழைய ஆளுதான் தம்பி. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் ஜாதி என்ன? நீ பழைய சிவன் தான். வா. மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்குதாக்கா. உன்னமானம் செய்யாமத்தா ஊரை விட்டு போவதில்லை. மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்குதாக்கா. ஒரு நிமிஷம். 8 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது. ஏன்னா இதுவரையும் 3 பேருக்காக உழைச்சிட்டு இருந்தேன். இனி 6 பேருக்காக உழைக்கணும். 8 வருஷம் என்ன, 80 வருஷம் கூட காதலிச்சுட்டே இருங்க. இப்ப கையப்பிடிங்க. உன்னமானம் செய்யாமத்தா ஊரை விட்டு போவதில்லை. மாம பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்குதாக்கா. தூக்குவாளியா எங்க கிடக்கு? யாரோ கஞ்சி குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்கய்யா. மாமன் பொண்ண பார்த்தா என் மனசு கிடந்து தவிக்குதாக்கா. குதிரை ஏறி வாரே என் கருத்து கொஞ்சம் இறங்கி வாடி. ஏகப்பக